எழுது எழுது எழுதி தாயே. என் புருஷன் செஞ்சது தப்புதான் சித்தப்பா. உங்களை எதிர்த்துக்கிட்டு இந்த ஊர்ல எங்களால இருக்க முடியாது. அவரை ஏதோ பண்ணிடாதீங்க தாயே. இது மூக்கையா தேவை வம்சம். மானத்தை விட்டு உயிர் வாழ்றவங்க இல்ல, உசுரை விட்டு மானத்தை காக்குறவங்க. குடும்ப மானத்தை காக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். வம்சம் வார்த்தைக்கு அஞ்சும், புழுக்கதான் உலக்கைக்கு அஞ்சும். இனிமே இப்படி நடக்காது சித்தப்பா. ஏடா இனி இப்படி நடந்துச்சு அப்புறம் உன் புருஷன் தரையில கிடக்கும் சொல்லிட்டேன். சரி சரி விடு. அவதான் வீடியோ வந்து மன்னிப்பு கேக்குறாள். என்ன மன்னிப்பு? இவன் புருஷன் பேசின பேச்சுக்கெல்லாம் தலையை வெட்டி தலைக்கோணத்துல எரிச்சு தாமிரவர்ணியத்துல கரைக்கணும். அதை தானே செய்யணும். ஆமாடா, வெட்டிட்டு ஜெயிலுக்கு போ. என்னப்பா உங்க அப்பா இப்படி பேசுறாரு? இவரே தூக்கி என்னை உள்ள வச்சிருவார் போல இருக்கு. இவரோட மனசு மீச மாதிரியே பெருசா இருக்கு. அப்படிதாம்ல, போய் சுடு தண்ணி எடுத்து வைப்போ. எப்படி போக முடியும்? இவன் புருஷன் பேசின பேச்சுக்கலாம் மோதி சுடு தண்ணி தானே ஓலப்பாயில நாய் வச்சுக்கிடுவோம். இந்த பரதாயி, நெருப்பு சுட்ட புண்ணு விஷம் ஆகாது. அப்பவே ஆறி போச்சு. நீ போ, நீ போதாயி. நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், போ. மன்னிப்பா கேட்டு வர மூதி. மூக்கையாத அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கு நீ எங்கேயாவது போய் செத்து போயிருக்கலாண்டி. பங்காளியையும் பணங்காயையும் பதம் பார்த்து தான் செய்வனும் சொல்லி இருக்கிறாங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த மூக்கையாதவனுக்கு என் கையால தாண்டி சாவு. இதெல்லாம் ஒரு ஊரு, எல்லாமே கள்ள கதை இருக்கு. வாயா வாயா, கீழே இருக்கு கீழே இருக்கு. ஜினல் ஜினல் ஒரிஜினல். முளகாப்பொடி அரைச்சு வைக்க சட்டி வந்துருச்சு. ஆனா சட்டி எங்க வாங்கினது, பில் எங்க இருக்குன்னு ஏதோ ஆடிட்டருக்கு பிறந்த மாதிரியே கேட்பா மூதேவி. எஸ்.எம். முருகன் ஸ்டோர். இந்த தூக்குச்சட்டி என்ன விலைன்னு கேட்ட வேண்டியதான். அண்ணாச்சி வணக்கம். வாசிங்கோ, என்ன விஷயம்? இந்த சட்டி என்ன விலைன்னு உங்ககிட்ட கேட்டு போலான்ட்டு வந்தேன். வாங்கின உனக்கு என்ன விலைன்னு தெரியாதா? இல்ல, ஓ பொண்டாட்டி கடையில இருக்கல ஏன் பொண்டாட்டி வந்து வாங்கினது, அதான் கேட்டேன். அப்ப 100 ரூபா கம்சம் தெரியா விலை சொல்லுதேன். அப்ப புளியங்குடிக்காரியை வச்சிருக்கல, அதை உன் பொண்டாட்டி சொல்லிருட்டா. தூக்குச்சட்டி விலை 700 ரூபால போல. மிரட்டினா தான் சொல்லுதான். புளியங்குடிக்காரி கண்ட்ரோல்ல தான் இவன் இருக்கான். நெருப்புடா, நெருங்குடா பாப்போம். என்ன தம்பி இங்க நிக்குது? என்னது தூக்குச்சட்டி புதுசா இருக்கு? அப்ப இன்னைக்கு அன்னைக்கு கத்துருவாங்கல்ல. அட நீ என்னப்பா உங்க அப்பா மாதிரியே குறும்பா பேசுற? சரி நான் கிளம்பட்டா? எங்க ஏறுங்க. நான் இன்னொரு முக்கியமான விஷயம், கம்பு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, சட்டி அடி வாங்கிடக்கூடாது. உங்க மாதிரி கோச்சுக்குருவான். அட போவாங்கண்ணா, ஏறுங்க நீங்க வேற. கம்ப கோட்டா 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 கோட்டா. நான் வந்துட்டேன்னு சொல்லு. புது தூக்குச்சட்டியோட திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. பேசாம வாங்க, இல்ல நான் வாக்கி எல்லாம் தள்ளி விட்டு போயிடுவேன். பார்த்து போப்பா, எவன் மண்டையால கம்பு இடிச்சிட போகுது. டேய் ஏன்டா அழுவுறீங்க? ஒரு அக்கா எங்களை ஏமாத்தி காசு எல்லாத்தையும் புடுங்கிக்கிடுச்சு. வந்து வாங்கித்தாங்க அண்ணாச்சி. இது உங்க ஊரா காடா? நான் பேச முடியாது. ஏன் அது பேச முடியாது? நீங்க ரொம்ப நல்லவருன்னு எங்களுக்கும் தெரியும். வாங்க அண்ணாச்சி, வந்து காசை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. யாரா அவ? காட்டுங்கடா அவளை. இந்த அக்கா தான். அடியாத்தி என்ன குப்பர கிடக்கு? தண்ணியை கண்ணியை போட்டு படுத்திருக்காளா பங்கு? அம்மா சொல்லு மகனே. நான் உனக்கு மகனா? அப்போ நீ மட்டும் நான் அம்மானு கூப்பிடுத? சரி சரி, எதுக்காக அந்த பசங்களை ஏமாத்தி பணத்தை புடுங்க? என்னது ஏமாத்துனா? யாரு யாரு ஏமாத்துனாங்க? இவங்க போட்டியில தோத்துட்டாங்க. போட்டியா? ஆமா. உனக்கும் இந்த சின்ன பசங்களுக்கு என்ன போட்டி? பேசாம பணத்தை கொடுத்துரு. தர மாட்டேன். வேணும்னா நீனே ஜெயிச்சு காட்டு. சரி, என்ன போட்டி? நான் குப்புற படுத்துக்கிடுவேன். என்ன நீ திருப்பி காமி பார்க்கலாம். என்னது நீ குப்பரக்க படுத்துக்கிருவ? இவர் திருப்பி காட்டணுமா? இந்த விளையாட்டு ஒலிம்பிக்ல இல்ல, நீ விளையாண்டு. எவ்வளவு பந்தயம்? 100 rupees. என்ன திரு திருன்னு முழிக்கிற? குடு. ஐயோ, பணம் ஏடிஎம்ல போச்சு. இனிமேல் கார்டு சொருகி தான் எடுக்கணும். சரி படு. என்ன பங்கு பட்டுன்னு படுத்துட்டா? ஓகே. நோ நோ நோ, அப்சர் நாட் அலௌட். ஓகே, அலௌடு 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 அலௌடு. அண்ணே என்னண்ணா கட்ட மாதிரி படுத்திருக்கா? கட்டதானே, நாட்டு கட்ட. அதான் அசாம கிடக்குறியா? சீக்கிரமா திருப்புங்க அண்ணாச்சி.
இப்படி. ஐயோ. என்ன பங்கு கத்தி கித்தி எல்லாம் வச்சு விளையாடுறீங்க, இங்க சுத்தி சுத்தி வர்றீங்க, செய்யுங்க ஏதாவது. பாடி சேக், பாடி சேக், பாடி சேக். நோ 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 நோ. 100 ரூபாய் அப்படியே போயிடும். பரவாயில்லையா? எஸ் எஸ். அங்க கை வைக்காத, வைக்காத. காவால இருந்த பொருள் காமானாச்சு எடுத்துட்டாரா? இதுக்கு நான் ஒதுக்கிட மாட்டேன், நான் ஒதுக்கிட மாட்டேன். என்ன பங்கு திருப்பி காட்டுறேன்னு சொல்லி சின்ன பசங்களுக்கு பெரிய சீனா காட்டிட்டீங்க. இந்த பாருங்க, ஆட்டத்துல தோத்துட்டீங்க, பணத்தை திருப்பி கொடுங்க. எடு எடு. அண்ணே என்ன பண்றது? நீ கல்லாட்ட ஆடுத, உன் காசு நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். நாங்க கல்லாட்டம். ஏய் வெயிட்டா இருக்கு, திங்கிறதுக்கு நிறைய போண்டா வாங்கி வச்சிருப்பானோ. அங்க போய் பாரு. சுத்தி முத்தி ஆளே இல்ல, உள்ள போய் செக் பண்ணிட வேண்டியதா. வெயிட்டா டைட்டா இருக்கு, திறக்க முடியல. உள்ள தங்க கட்டிட்டு பணக்காரன் ஆயிட்டா. சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காங்க. இல்ல இடிஞ்சு விட்டுல இருந்துதான். யாரு எங்க வா? ஐயா ஐயா, இந்த வந்துட்டேன் ஐயா, இந்த வந்துட்டேன். இருட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா ஒண்ணுக்கு இருந்துக்கிட்டு ஐயா. தூக்கிச்சிட்டு உள்ளே போய்கிட்டு இருக்க? ஐயா வெளியே போய்கிட்டு இருந்தையா. ஏண்டா முதல்ல ஒண்ணுக்கு போறேன்னு இப்ப வெளியே போறோம்ங்க. யாமல மாத்தி மாத்தி பேச. இல்ல உள்ள சொல்லு. ஒண்ணுக்கு போனியா அது வெளியே போனியா? ஒண்ணுக்க வெளியே போனியா? ஏல டவுன்ல ஒருத்தனை வெட்டி போட்டான். உண்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கு, தலை கிடைக்கல. அந்த தலை எங்கேயா கிடைச்சா ஏட துப்பி சொல்லியா? உன் மேல சந்தேகப்பட்டு உன்னைய புடிச்சிட்டு கூடாதா? அதான் நேரத்தோட விடுபிச்சாரு. ஓடு ஓடு நிக்க. ஹாய் மாமா, நான் சொன்ன மாதிரி தூக்கு கட்டி வாங்கிட்டு வந்துட்டீங்களா மாமா? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறவ மனுஷன், தப்பே பண்ணாம அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு தூக்கு சட்டியும் வாங்கிட்டு வரவ என் புருஷா மாமா. கொண்டையில பூ வேற, தூக்கு சட்டி தப்பிச்சிருச்சு. எங்க போனாரு இந்த ஆளு? என்னங்க என்னங்க, என்னடி என்னைய கட்டி பிடிச்சிட்டு தூங்குறத விட்டுட்டு தூக்கு சட்டியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்க? உன் வர சொல்லு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தூங்க வைக்கிறேன். சோலோ டான்ஸ் ஆடவே துப்பு இல்ல, இதுல குரூப் டான்ஸ் வேற கேக்குதோ? குரூப் டான்ஸ் ஐயோ, தூக்கு சட்டி, தூக்கு சட்டி. என்ன சமாளிக்கவே துப்பு இல்ல. வாங்க வாத்தியாரே. வணக்கம் முக்கிய தவிர. முத்துராமலிங்க அப்பா சேர் எடுத்து போடு. ஐயா நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கிய தவிர. சுத்து வட்டாரத்தில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் சிலம்பம் கற்றுக் கொடுத்து நேஷனல் லெவலுக்கு கூட்டு போறதா நியூஸ் பேப்பர்ல படித்தேன். இதுல பாராட்டுறதுக்கு என்னையா இருக்கு? நீங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு அறிவை ஊட்டுறீங்க, நான் இந்த பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வீரத்தையும் விளையாட்டு மூலியமா ஊட்டுறேன், அவ்வளவுதானே. நான் உங்களுக்கு என்ன பண்ணு சொல்லுங்க. அப்படியே எங்க ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகளுக்கும் சிலம்பம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறோம். அதெல்லாம் நீங்க எதுவும் தர வேணாம். என்னை விட என் மகன் முத்துராமலிங்க நல்லா சொல்லி தருவான். அவனை அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க பாத்துங்க. ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்புறேன். சரி. கிறுக்கு டாக்டர், என் புருஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு தூக்கு சட்டியை கையில பிடிச்சுக்கிட்டே அலையிறாரு. நீங்க தான் அவரை எப்படியாவது குணப்படுத்தணும் கிறுக்கு டாக்டர். நான் கிறுக்கு டாக்டர் இல்ல, கிறுக்குங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பண்ற கிறுக்கு டாக்டர். நீ வெளியே போய் உன் புருஷனை உள்ள வர சொல்லுமா. சரிங்க கிறுக்கு டாக்டர். கிறுக்கு பயப்பட யோ போயா உள்ள. வந்துட்டான், வாங்க 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 கிறுக்கு நோயாளி. வணக்கம் கிறுக்கு டாக்டர். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் கரெக்ட், நான் அத கேட்கல. என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கலெக்டர் வேலை பாக்குறேன். கலெக்டரா?
கம்பு விளையாட்டு முடிஞ்ச உடனே பசங்கிட்ட இருந்து கம்பெல்லாம் கலெக்ட் பண்ணி எண்ணெய் போட்டு தொடச்சு ஒரு ஓரமா கொண்டு போய் வைப்பேன். அப்ப நானும் கலெக்டர் தானே. மரக்கழட்ட மாதிரியே பேசுறானே, அவன் போக்கிலேயே விட்டு பிடிப்போம். என்ன லூசு டாக்டர் சிரிக்க போறாரு போல. சிரிச்சிட்டா. நானும் டாக்டர் இல்ல. அப்ப ஃப்ராட ஓ ஃப்ரெண்டு வச்சுக்கோய. சாரி டாக்டர், நான் மேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதே இல்ல. ஏற்கனவே காஞ்சனான்னு ஒரு லேடியை வச்சிருக்கேன். காஞ்சனாங்கிற பேய் தானே வச்சிருக்கீங்க? பொண்டாட்டியும் பேயும் ஒண்ணு தானே. எஸ்கியூஸ் மீ டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இதை என் பொண்டாட்டிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க லாக் ஆயிட்டீங்க. நான் எது சொன்னாலும் கேப்பீங்களா? கேக்குறேன். உனக்கு நான் ஒரு பெண்ணை கொடுப்பேன், நீ எனக்கு என்ன கொடுப்ப? உங்களை நான் தாத்தா வாக்குவேன். நான் உனக்கு பெண்ணு கொடுத்தா நீ எனக்கு பென்சில் கொடுக்கணும், ஓகேவா? ஐயா இப்ப உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. எனக்கு இந்த தூக்குச்சீட்டு வேணும். தர மாட்டேன். பயப்புள்ள தர மாட்டேங்குது. அப்போ சட்டிக்குள்ள என்ன வச்சிருக்க? இதான் உன் பிரச்சனையா? ஆமா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா. அப்ப பாத்துக்க. என்னையா இப்படி டாக்டர் வாயை பொளந்துட்டு கிடக்குறாரு? திறந்து காமிச்சேன், சரிஞ்சிட்டாரு. போடி, புருஷனை உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்றான். பெரிய உள்ள சிரிக்கு மகச்சி. அண்ணே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேனே. ஐயோ, இவ கூட இவங்க வரா. இதோ நிக்கறாளே, இவதான். ஏ விஜி, இவர்தான் எங்க அண்ணன் முத்துராமலிங்கம். ஐயோ, மென்னு வேற காட்டுறானே. பககம வாயிலிருந்து எடுத்தது அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிருப்பானோ. கையை வேற நீட்டுறான். சமாளிப்போம். சொல்றான். அண்ணே, மைக்க போட்டு விழுந்துட்டானே. தண்ணி எடு சும்மா, தண்ணி எடு. சீக்கிரம் சீக்கிரம் குடு. நல்லா தெளினே. விஜி, எந்திரிங்க. விஜி எந்திரி விஜி. விஜி. ஏண்டி, உங்க வீட்ல சோத்து போட்டு வளர்த்தீங்களா இல்ல தலைக்கறி போட்டு வளர்த்தீங்களா? மண்டையில இந்த முட்டு முட்டுறா. வாடி போலாம். ஏ விஜி, இது என்ன பிரமாதம். எங்க அண்ணா ஆட்டுக்கடாயவே ஒரே முட்டா முட்டு கொன்னுட்டான். நீ எல்லாம் உயிர் போல்றதே பெரிய விஷயம். நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், வா காட்டுறேன். ஆட்டுக்கடாயவே வா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல நம்ம தமிழரோட கலைகள் மறைக்கப்பட்டிருக்கு, மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் இன்னையிலிருந்து நம்ம ஸ்கூலில் சிலம்பத்தை ஒரு பாடமாக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். நம்ம பழைய மாணவர் முத்துராமலிங்கம் உங்கள் எல்லாருக்கும் வாத்தியாராக இருந்து சிலம்பத்தை கற்றுக் கொடுப்பார். இங்கே சிலம்பம் கற்றுக்கு வந்த உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க மேடம். எஸ் சார். சிலம்பம்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இது ஒரு மூங்கில் கம்பு சார். இதை வச்சு சண்டை போடலாம் சார். வேற? இது ஒரு தற்காப்பு கலை சார். இது எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி நம்மளோட இன்னொரு கை. கையா? எப்படி? ஆயுதம் இல்லாதப்போ நம்மளை காப்பாத்துறது நம்ம கை மட்டும்தான். அதே இந்த கம்பு நம்ம கையில சுழலும் போது மூணாவது கையா மாறி நம்மளை காப்பாத்தும். அப்போ அந்த கம்பை வச்சு எல்லாருக்கும் புரியுற மாதிரி வந்து சுத்து. இருக்கிறதுலயே பெரிய பண்ணியே தான் இருக்க. வா. என்ன யோசிக்கிற? இது தரையில படுத்து விளையாடுற விளையாட்டுல மக்கண்ணு. சுத்து. எனக்கு சிலம்பம் விளையாட தெரியும். நான் சினுங்கிற மாதிரி என்னை கட்டி பிடிச்சு சொல்லி தருவீங்களா? என்ன சொன்ன? இல்ல கத்தி கட்டி சொல்லி தருவீங்களான்னு கேட்டேன். அது எங்க சொல்லி தர முடியாது. எங்க இடத்துக்கு வா, கண்ண கச்சிதமா சொல்லி தரேன். ஏய்
ஜூமாக்கா நீ யாரு எங்க இருந்து வந்த ஏன் அவனை பிடிச்சிருக்க அவனை விட்டு யோ எனக்கு டஸ்ட் அலர்ஜியா சைனஸ் ப்ராப்ளம் வந்துரும் இது படிச்ச பைடி நம்பாதீங்க அது உங்களை ஏமாத்துது அவனை விட்டு ஐயோ பேயோட்டி அவனை விட முடியாது ஏன் விட முடியாதுலு ஐயோ நான் சிக்கல்ல மாட்டிக்கிருவேன் என்ன சிக்கலு உண்மை தெரிஞ்சிரும் என்ன உண்மலு உனக்கு தெரியாது என்னைய கொண்டு போய் சிக்கல்ல விட்டுரும் ஏய் பேசுனதே பேசாத சட்டிக்குல என்ன இருக்குன்னு திறந்து காமி திறந்து காட்ட மாட்டேன் நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்ட எப்படியாவது விரட்டுங்க சாமி எக்ஸ்ட்ரா செலவாகுமே நீங்க எவ்வளவு கேட்டாலும் குடுக்கற சாமி அவனை இங்க வச்சு கேட்டா ஒண்ணும் சொல்ல நீ மாட்டான் சொல்றது கரெக்ட் இவனுடைய தலைமுடியை பிடிங்கி ஒத்த படமரத்துல ஆணியை வச்சு அடிச்சா தேவனை பிடிச்ச பேய் விலகும் வலிக்குதா 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 பேயோட்டி மரத்துல ஆணி அடிச்சா எனக்கு எப்பறம் வலிக்கும் நீ யாரா நான் யாருங்கிறது இருக்கட்டும் ஆனா அந்த தூக்கு சட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும் என்ன இருக்கு டவுன்ல முண்டம் கிடக்கு தூக்கு சட்டிக்குள்ள தலை கிடக்கு ஐயோ இத நான் போலீஸ் கிட்ட போய் சொன்னா 7 வருஷம் ஜெயிலு 8வது வருஷம் தூக்கு வேண்டாம் போலீஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் தரேன் அப்ப எல்லாத்தையும் கலட்டு என்னது எல்லாத்தையும் கலட்டு எல்லாத்தையும் கலட்டிட்டியா கலட்டியாச்சு இங்க கொடு வாங்கம்மா உன் கள்ள காதலியா கலரா இருக்கா கண்ண மூடுறா அதென்ன ஒத்த கண்ண திறக்கிறது மூடிட்டியா மூடிட்டேன் மூடிட்டாங்களா ஏய் இது பாரு இந்த ஊரை நம்ம ஊர் மாதிரி நினச்சிக்காத இந்த ஊரில் நான் தான் நாட்டாம இங்க எல்லாம் நான் உட்காருனா உட்காருவாங்க எழுந்திருனா எழுந்திருப்பாங்க இங்க நான் வச்சதுதான் சட்டம் நீ என்ன திருந்தலையா அந்த ஊரை ரெண்டாக்குன மாதிரி இந்த ஊரையும் ஆக்கிடாத ஏய் வாங்க படிச்ச நாட்டாம எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் யார் இது இது என் சம்சாரம் ஐயா ஒரு வழியா நம்ம ஊர் ஆஸ்பத்திரியை டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன் எவ்வளவு நாள் தான் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கிறது பொண்டாட்டியை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கிய பிள்ளையில கூட்டிட்டு வரல எங்களுக்கு குழந்தைங்க இல்லம்மா தப்பா எடுத்துக்காதம்மா ஏதோ தெரியாம கேட்டுட்டேன் அப்ப நாங்க கிளம்புறோம் சரி வா நாச்சியா பாவங்க தெரியாம கேட்டுட்டேன் புள்ள குட்டி இல்லாத கவலை முகத்துல தெரியுது பாத்தீங்களா விடு தெரியாம தானே கேட்டேன் தப்பா நினைக்க மாட்டாங்க வா ஏங்க இவர் மூக்கையா தேவர் தானே ஆமா உனக்கு எப்படி தெரியும் கத்தி கட்டி கம்பு சுத்துறதுல பெரிய ஆளுன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க ஹலோ உங்களை தான் யாரை கூப்பிடுறாங்க நம்மளே இல்ல வாங்க ஹலோ நில்லுங்க உங்களை தான் முதல்ல இறங்கி பேசுமா சிலம்ப சொல்லித்தர முத்துராமலிங்கத்தோட தோட்டம் எங்க இருக்கு யாருடா நீ கட்டிக்கு போறவ புருஷன் வரச்சனா பொண்டாட்டி வந்து தானே ஆகணும் ஏன் சின்ன பிள்ளையா இருக்கு இந்த பேச்சு பேசுத எதுக்கு வர சொன்னவ எங்க ஊருக்கு வா கத்தி கட்டி விளையாட சொல்லி தரேன்னு சொன்னாரு ஏமா ஒரு ஆம்பளை வர சொன்னா பொட்டை பிள்ளை கிளம்பி தனியா வர்றதா காதலிக்கிறவன் வர சொன்னா எனக்கு என்ன பயம் ஏன் நீங்க ரெண்டு பேரும் உண்மையில காதலிக்கிறீங்களா இந்த விஷயம் அவ அம்மா அப்பாக்கு தெரியுமா ஐய இதெல்லாம் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா நீங்க என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மாப்பிள்ளை தோட்டத்தை காட்ட முடியுமா முடியாதா ஓ மாப்பிள்ளை முத்துராமலிங்கத்தோட தோட்டம் என் தோட்டத்து பக்கத்துல தான் இருக்கு வா காட்டுறேன் நில்லுங்க இப்படியே போனா எப்பதான் போய் சேர்றது வண்டியில இருங்க ஏறுங்க வா வந்து ஏறு 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 தெரசில வாங்க எங்க வச்சிருது போமா நிறுத்துமா இதுதான் முத்துராமலிங்கத்தோட தோட்டம் நல்லா பார்த்து சரி சரி என் மாப்பிள்ள வராரு நீங்க பெரியவங்க கிளம்புங்க மாப்பிள்ள இவங்க ரெண்டு பேரும் கேள்வி மேல கேள்வி கேட்டு குறையறாங்க பக்கத்து தோட்டக்காரங்க ஐயோ மாமா அத்தை சாரி மன்னிச்சிருங்க நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியாம ஏதோ பேசிட்டேன்னு மன்னிச்சிருங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் நீங்க ரெண்டு பேரும் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் எழுந்திருப்பேன் எந்திரி தாயே பதறாம எந்திரி எந்திரி ஆமா இவ்வளவு துடுக்கா பேசுறியே யார் தாய் நீ அப்பா அவ வந்து செம்பத்தோட கிளாஸ்மேட்மா எங்க அப்பா பேரு தென்னரசு எம்எல்ஏ
ஓ எக்ஸ்எம்எல்ஏ தென்னரசு மவளா நீ? உங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான். முத்துராமலிங்கம் என் ஃப்ரெண்டோட மவப்பா, எனக்கு ரொம்ப வேண்டியவர், நல்லா கத்து கொடு. சரி வா. நாசியா ஆத்தாலும் அவனும் இப்படி கஷ்டப்படுறீல, முருகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வர மருமக உனக்கு ஒத்தாசையா இருப்பாள்ல. உங்களுக்கு தெரியுது, எங்க ஆத்தாளுக்கு தெரியலையே. ஆனா பிறந்தா அரை நாளைய வேலை, பொண்ணா பிறந்தா பொழுது அன்னைக்கும் வேலை. போவியலா சோழிய பாத்துக்கிட்டு நீ வாழ. அப்படியே சொல்லி சொல்லி சின்ன பிள்ளைக்கு கல்யாணமா? அத்தை குடுங்க அத்தை, நான் தூக்கிட்டு வரேன். குடுங்க அத்தை. ஏன் அத்தை, அவர் சொல்றது சரிதானே? பெரிய மாப்பிளைக்கு 7 கழுத வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணி வச்சாதான் என்ன? சின்ன வயசுல இருந்தே என் பிள்ளைகளை கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன். கண்ணுக்குள்ளே வை, கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சிடாத. ஒரு நாள் கூட நான் இவங்களை எல்லாம் விட்டுட்டு இருந்ததே இல்லம்மா. இவங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வர மருமக என்கிட்ட இருந்து பிரிச்சு இவங்களை எல்லாம் தண்ணி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டா. அத்தை, பிள்ளைகளை பெத்து வளர்த்தா மட்டும் போதுமா? இவர் கிழவன் ஆகிற வரைக்கும் கூடவே வச்சுக்கிட போறீங்களா? மருமகளா வர்றவ கெட்டவளா தான் இருப்பான்னு எல்லா மாமியாரும் நினைச்சா இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்குமே கல்யாணம் நடக்காது. 10 பிள்ளை பெத்தவளுக்கு ஒத்த பிள்ளை பெத்தவ முக்கி காட்டுனால அப்படி இல்ல இருக்கு நீ சொல்றதே. 10 பிள்ளை பெத்துக்க நானும் ரெடியா தான் இருக்கேன். முதல்ல உங்க மூத்த பிள்ளைக்கு முடிச்சு போடுற வழியை பாருங்க. நாங்களும் பொண்ணு பாத்துட்டு தான் இருக்கோம், ஆனா பொண்ணு ஒன்னமா இருக்கணுமே. அத்தை, எங்க அக்கா உங்க பையனுக்கு பொருத்தமா இருப்பா, உடனே எங்க வீட்டுக்கு வாங்க, பிடிச்சிருந்தா அத்தானுக்கு கட்டி வைங்க. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, இதுக்கு உங்க ஐயாவும் எங்க வீட்டுக்காரரும் ஒத்துக்கிடணுமே. சொன்னங்கன்னா சோறு கிடைக்காது, முறை பார்த்தா பொண்ணு கிடைக்காது. அத்தை நடந்தா நல்லாதான் இருக்கும். டீ போடியா, டீ போடியா. தலை தப்பிச்சு தம்பரா புண்ணியம். ஏ குற்றாலம் சரவணா இன்னியா போட்டுருக்கு பேப்பர்ல. நீ பஸ்ல ஏறுவ, உன் சாமான மறந்து விட்டு வருவ, அப்புறம் போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவ. இதுக்கெல்லாம் காரணம் கண்டக்டர் தானே சொல்லுவ. அப்புறம் நான் கோர்ட் கேஸ்ல ஆளையணும். கொன்னு பாருங்க அண்ணா, எல்லாம் தலையெழுத்து போ. காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தலை நம்மளை என்ன செய்ய காத்திருக்கும். ஐயோ, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி ஒரு விஷயத்துல நம்மளாம் சந்திச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என் சின்ன பொண்ணு விஜயலட்சுமி தான். அப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே கறி விருந்துதான். நல்ல காரியம் நடக்கும்போது எங்க வீட்ல வெறும் சைவம் தான். என்னங்க நிச்சயதார்த்தத்துக்கு மரக்கறினா கல்யாணத்துக்கு என்ன கறி? அடுப்பு கறி போடுவோம். சின்ன வராதுமா, ஏன் இப்படி புள்ளைய வயிறிய? நம்ம எல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. கையடியாது. ஆமா ஆமா, இனிமே ஒட்டிக்க வேண்டியதான், வெட்டிக்க வேண்டியதான். பங்காளி போய் பொண்ணை வர சொல்லுங்க பங்காளி. பாத்தீங்களா, வந்த வேலையில கரெக்டா இருக்கா. பொண்ணை வர சொல்லுங்க, பாத்துடலாம். எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டிட்டு எங்க மாத்தி போட்டுருக்கு இலை போட்டுருக்கு சொல்றதே கிடையாது. வணக்கம். மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கமா. அதான் இதான் எங்க அக்கா, வெக்கப்படாம பாருங்க. அப்புறம் என்னப்பா, தட்டை மாத்திர வேண்டியதானே? பொறுமை பொறுமை அடங்கு. ரொம்ப நல்லவே. விஜி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். நானும் ஒரு செல்ஃபி. விஜய் வாங்கம்மா. என்ன? நான் எந்த பொண்ணுகிட்டயும் அவ்வளவு சீக்கிரமா மயங்க மாட்டேன். உன்கிட்ட எப்படிதான் மயங்கினான்னு தெரியலையே. சிரிக்க தெரிஞ்சவளுக்கு சிங்கம் கூட சிநேகிதமாகும் மாப்ள. விஜி, ஒரு நிமிஷம் பட. யோ, என்னையா நீ? நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீ குப்புறப்படு, நான் புரட்டிடுறேன். இல்லைன்னா உன்கிட்ட தோத்துட்டேன்னு சொல்லி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். யோ, போயா. அடிச்சு படி. உனக்கு தைரியம் இருந்தா பாட்டி காட்டியா? காட்டு. அங்கிள், ஏங்க மேல நாத்தடிக்குது, நீங்க இன்னும் குளிக்கலையா?
2 சோப்பு வாங்கிட்டு வந்து குளிப்பாட்டு. சாய் போடா போடா அங்கிள் மேல ஒரு கப்பல்ஸ் மிஸ் பண்ணாங்க போ பாருங்க. அப்படியே மேலே ரொமான்ஸ். சீக்கிரமா போங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மிஸ் பண்ணுவேனா? நான் இதே வேலையா தான் இருக்கேன். யோ என்னையா பழனிக்கு பாத யாத்திரை போற மாதிரி நடந்துட்டே இருக்க? போறட்டியா? முருகா பங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கீழ நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு, மேல பேர்களாம் பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல ஒண்ணுல பங்கு, சும்மா விளையாட்டு தான். மம்மி டாடி விளையாட்டு தானே? இல்ல பங்கு, அது வேற இது வேற. என்ன ஓட்டி காட்டில் தரது என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க? இரு, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் கீழே போய் சொல்றேன். பங்காளி என்ன பங்காளி பங்காளி பங்காளி? எல்லாத்துலயும் பங்காளி, இங்க மட்டும் நீ தனி ஆளா? இரு, நான் உன்னை வச்சுக்கிறேன். பங்காளி பங்காளி மேல பார்த்தத கீழே சொன்ன உன் குட்டு உடைஞ்சிடும். ஐயோ நான் சொல்ல மாட்டேன். அந்த தூக்கு சட்டியை தலைய சுத்தி தூர எரிஞ்சிருங்க. அடிச்சிருக்கி மேல சரி, யாரே உங்க அப்பா சொத்தா? பங்காளி அப்படி என்ன இருக்கு இதுக்குள்ள? இதுக்குள்ளயா? இங்க பாருங்க பங்கு, மேல நடந்தத கீழே சொல்ல மாட்டேன். தூக்கு சட்டிக்குள்ள இருக்கத நான் வெளிய சொல்ல மாட்டேன். பத்தா 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 போடி போடி போடி. என்ன கெட்ட வாசனை வருது. தலையை மட்டும் புதைக்கிறாலும் நம்மளாத்தான் இருக்கும். மொத்த பாடிக்கு 6 அடி தேவை, தலைக்கு 1 அடி போதும். நாய் தூக்கிட்டு போய் போலீஸ்ல காட்டி கொடுத்து நம்மள உள்ளொதுக்கி வச்சுட்டா, 6 அடியா தோண்டி ஆழமா புதைச்சிட்டா, சிபிஐயே வந்தாலும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. 6 அடி தோன்றதுக்குள்ள நம்ம ஆயுசு போயிரும் போல இருக்கு. வாழ்க்கையில திருடவே கூடாது. அப்படியா? என் பொண்டாட்டியும் அவ கள்ளக்கால சிங்கமுத்து சேர்ந்து நான் சிரிச்சிருக்கு போறேன். என் முண்டை வர தலைவரை வெட்டிட்டாங்கடா. ஐயோ இப்ப முண்டை ஆஸ்பத்திரியிலயும் தலை உங்கிட்ட இருக்கு. நீ ஒரு வாரமா என் தலையை வச்சு பாதுகாத்துட்டு இருக்க. ரொம்ப நன்றிடா. நீங்க ஆயா சார்? பின்ன என்ன உங்க ஆயாவா? வேற ஒருத்தர் தான் போலீஸ்ல பாடி ஒப்படைச்சு போஸ்ட்மார்ட்டம் செய்து புதைச்சிருப்பாங்க. உன்னாலதான் நான் ஆவியாளனே. நான் உங்களை பழிவாங்க போறேன். நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டா? நீ ஒரு ஆணியை கொடுங்க வேணாம். பேய்க்கு உதவி பண்றது ராகவா லாரன்ஸ் மட்டும்தான். ஆமா ஆமா ஆமா. படத்துல பேயா நடிச்சு ஃபேமஸ் ஆகி பேய் ஸ்டார் ஆக போறேன். சரி சரி, ராகவா லாரன்ஸ் சார் மாதிரி உங்களுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா? எனக்கு ரெண்டுமே தெரியாது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நம்ம முதுகுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. சார் வணக்கம். இந்த ஊர்ல 11 பேர் தென்காசியில +2 படிக்கிறாங்க. அதுல 10 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. மூக்கைய தேவர் பொண்ணு மட்டும் தென்காசியிலே இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல +2 படிக்குது. இன்னைக்கு எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்களாம். அங்க போனா அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மத்த எல்லாரும் சரண்டர் ஆயிடுவாங்க. இட்ஸ் a good idea. சார் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சார். இந்த ஏரியா தெரிஞ்ச ஸ்பெஷல் ஆபீசர் வராரு சார். சார் அவர் சாதாரண ஆள் இல்ல சார். வீரப்பனுக்கு விச வச்சு கொடுத்ததுல இருந்து பின்லேனர் பீஸ் ஆக்குற வரைக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் சார். அவர் பண்ண ஆபரேஷன்ல பாராட்டி புருணை மினர் கூட்டி போய் வாயில ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்து புருணை யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்தார் சார். நம்ம இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டாக்டர் பட்டம் வாங்கின ஒரே அதிகாரி அவர்தான் சார். அவர் பேரு டாக்டர் ராஜசேகர் காலக்கையன் சார். எந்நேரம் அவர் கால் இந்த மண்ணில் பட்டிருக்கும் சார். என்னடா வாயில நொர தள்ளுது? ரன்னிங்ல வந்தா நொர தள்ளாம், பின்ன பொறையா தள்ளும். அப்புறம் குதிரை ரொம்ப டயர்டா இருக்கு, வாங்க தண்ணி காட்டிட்டு போலாம் சார். ரேஸுக்கு போற குதிரை ஜூஸ் குடிக்காதுடா. ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, அந்த முத்துராமலிங்கம் ஒருத்தன் கையே வெட்டியிருக்கான், அவனை பிடிக்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா சார்? வெடிக்காரன் பிள்ளை குசுவுக்கு பயப்படுமாடா? பூனை இருக்க ஏரியாவில தான் எலி பேரம்பேத்தி எடுக்குதுடா. எலிக்கு எதுக்கு இன்ஸ்பெக்டர் வேலை? என்கவுண்டர்ல போட்டுருவேன் முன்னாடி போல. பாத்தியா, இந்த ஊர்ல படிச்சவன் இருக்கான்டா. தப்பே நடந்திருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி தேவர் மகன் படத்துல கமலஹாசன் படி படின்னு சொன்னாரு. இவன் விழுந்து விழுந்து படிக்கிறான் சார். இல்ல காவல், உட்கார்ந்த இடத்துலயே உள்வாங்கி படிக்கிறான்.
தம்பி காவல் சார், படிச்ச பிள்ளைக்கு பணிவை பாத்தியாடா? ஆமா சார். தம்பி இது வரைக்கும் நீ என்னெல்லாம்ப்பா படிச்சிருக்க? சார் ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரானு, அக்னானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம், இன்னா 40, இனியவே 40, 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு. அவ்வளவுதான் சார். தம்பி சாலவன் பாப்பையாவோட அதிகம் படிச்சிருக்கியப்பா. நீ பட்டிமன்றமே நடத்தலாம்ப்பா. இப்ப நீ என்ன புக் படிச்சுக்கிட்டு இருக்க? சார் அப்துல் கலாம் ஐயாவோட அக்னி சிறுகுகள். தம்பி எதிர்காலத்துல ஒரு அக்னி குஞ்சாதான்ப்பா வெளியே வருவ. ஊர்க்காரங்க மேல தப்பில்லை, போலீஸ்கார மேலதான் தப்பு. போலீஸ் தேடுற முத்துராமலிங்கம் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். bro, I don't want to disturb your studies. At the same time, I would like to take a selfie with you. புரியல சார். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன்ப்பா. எடுத்துங்க சார். கச்சக்கா கச்சக்கா புச்சக்கா. அப்படியே இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருப்பா. உன் கையால போட்டு கொடுத்துரு. படிச்சவனை பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படியே இவனுக்கு விவசாயத்தை மீட்டு எடுத்துட்டாங்கன்னா சோறு போட்ட பூமியை ரியல் எஸ்டேட்டுக்கு கூறு போடாம காப்பாத்திரலாம். இந்தாங்க சார். தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ். நீ நல்லா வருவப்பா. சார் என்ன சார் கலாமையா புக்கெல்லாம் படிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு சலாம் படம் வரீங்களே? பவர்ஃபுல்லா போடுறேன். ஜெய் வரேன் தம்பி. எஸ் சார். என்னாச்சு? ஆரஞ்சு முட்டாய் சப்ரார் சார். ஷட் அப் சார். இது என்னுடைய மேனரிசம் சார். ஒரு வாட்டி நான் ஆந்திராவுல போஸ்டிங்ல இருந்தப்போ பாகுபலி ஷூட்டிங்ல இத பார்த்துட்டு அதை அப்படியே அவங்க படத்துல வச்சாங்க சார். பட் இதோட ஒரிஜினல் ரைட்ஸ் என்கிட்ட தான் சார் இருக்கு. ஐ அம் டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். என்னது? கால கைய காணுமா? முத்துராமலிங்கத்தை என்கவுண்டர்ல போறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற ஸ்பெஷல் ஆபீசர் சார். இது அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சார். சார் அந்த முத்துராமலிங்கம் எந்த மலையில மடுவுல இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். அவன் தண்ணிக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தாலும் தலைகீழ பாஞ்சி அவன் தலையோட தான் சார் நான் வெளியே வருவேன். அவன் அண்டத்துல எங்க இருந்தாலும் அவன் பிண்டத்தை கொண்டு வந்து உங்க காலடியில போடுவான் சார். இந்த டாக்டர் ராஜசேகர் காலகேயன் சார். உனக்கெல்லாம் யார் டாக்டர் பட்டம் கொடுத்தது? சார் புருநேமனை ஸ்ட்ரைட்டா கொடுத்தார் சார். வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஆபரேஷன் சார்? ரொம்ப தம் பிடிக்காத, அப்புறம் உனக்கும் ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். லெட்ஸ் கோ சார். அப்ப என்னுடைய வெஹிக்கிள்ல நான் வந்துடுறேன் சார். வேண்டாம் சார், அவர் குதிரையில உட்கார்ந்துட்டு என்ன ஓட விடுறார் சார். நோ ப்ராப்ளம் சார். హార్స్ అక్కడ ఉంది బట్ హార్స్ పవరు ఇక్కడ ఉంది. రండి సార్. நோ. என்னையா எலக்ட்ரிக் கேட்டா? இல்ல சார், உள்ள பிரேயர் நடந்துட்டு இருக்கு. இப்போ நாம உள்ள போனோம்னா மாணவர்கள் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நாம திபதிபுன்னு உள்ள போனோம்னா அவங்களுக்கு குபுகுபுன்னு வேர்த்துரும். மாணவர்களுக்கு போலீஸ்னா பயம் இருக்க கூடாது, மரியாதை இருக்கணும் சார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்க எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் அவங்க கிளாஸ் ரூம்ல கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். குட் மார்னிங். ஐ எம் அசோக் பாண்டியன், இந்த ஏரியா டிஎஸ்பி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்க ஸ்கூல் சிலம்புவாதியார் முத்துராமலிங்கம் கேஸ் பத்தி. தெரியும் சார். அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ண முடியல சார். தலைமறைவாகவே இருக்கான். வித் யுவர் பெர்மிஷன் அவனோட தங்கச்சி செண்பகவலியை இன்ட்ரோகேட் பண்ணணும் சார். ஒன் செகண்ட். கொஞ்சம் ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க. சொல்லுங்க சார். செண்பகவல்லியை வர சொல்லுங்க. அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல சார். ஹால் டிக்கெட் வாங்குறது கூட வரலையா? இப்பதான் அவ அண்ணன் முத்துராமலிங்கம் வந்து ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டார் சார். நீங்க போங்க. எல்லா கேட்ஸையும் க்ளோஸ் பண்ணுங்க. அக்யூஸ் எஸ்கேப் ஆக கூடாது. கோ சர்ச். நம்ம கண்ணுல இருந்து எதுவும் தப்பிக்க. கரெக்ட் சார். ஏய் பாய், கம் ஆன். என்ன சார் ரிவர்ஸ் கியர் போட்டு வந்துட்டு இருக்கா? இப்போ நான் ஹேண்ட் பிரேக் போடுறேன்டா. தம்பி நீங்களா? உங்க அண்ணன் ஆடு மேய்க்கிற இடத்துல உட்கார்ந்து படிப்பானா? இல்ல சார், அது நான் தான். அங்க அன்யூனிஃபார்ம்ல இருந்தீங்க, இங்க யூனிஃபார்ம்ல இருக்கீங்க. உங்க திறமைக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டிஎஸ்பி ஆயே தருவீங்க. ஆனா இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க தம்பி? ஒண்ணுக்கு போறேன் சார். ஒண்ணுக்கா? எவனவனோ போறான், நீங்க போறான் என்ன தம்பி? போக தம்பி, ஒரு 4 பக்கெட் போக தம்பி, போக தம்பி. நீங்க ஒண்ணுக்கு போங்க, நாங்க முன்னுக்கு போய் முத்துராமலிங்கத்தை பிடிக்கிறோம். எஸ் கவல். எஸ் சார். கண்டினியூ தி ரோந்து. ஓகே. யோ டேய் யாரா கூர்க்கா உள்ள விட்டது? சார். எஸ் சார். சார் முத்துராமலிங்கத்தை பாத்தீங்களா சார்? இப்போ இந்த பக்கம் யாராவது போனாங்களா? Did you see? சார் காத்து கூட போக முடியாத அளவுக்கு நாங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கோம் சார். ஒரு கல்பிரிட் எப்படி சார் எங்களை தாண்டி போக முடியும்?
ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒண்ணுக்கு வருதுன்னு கெஞ்சினா அவனை மட்டும் அலோவ் பண்ணிருக்கேன். வேணா நீங்க போய் பாருங்க சார். வாட் நான்சென்ஸ். அவனை வர சொல்லியா? வந்ததுனால தான் போயிருக்கான் சார். அவனை போய் வர சொல்லியா? போ. ஓ சாரி சார். இங்கதான் சார். யோ அவன் வரானா இல்லையா சார்? அது என்ன பப்பு செட்டா படக்குன்னு சுவிட்ச போட்டோன்னே கபக்குன்னு ஆஃப் ஆகுறதுக்கு? எல்லாம் இருந்துட்டு மெதுவா வருவா சார். இரிட்டேட்டிங் ஃபெலோஸ். என்ன சார் அவர் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருக்காரு, நீங்க பாட்டு கேட்டு கம்மன் இருக்கீங்க? ஏய் அவர் ரேடியோ பெட்டி மாதிரிப்பா. அவர் பேசுறத நாம கேட்கணும், நாம பேசுறத அவர் கேட்கவே மாட்டார். யோ உள்ள போய் பாருங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓகே சார். ஸ்டூடண்ட் பதட்டப்படாம முழுக்க இருந்துட்டு ஜிப்ப போட்டுட்டு பதுமானமா வெளியே வாங்க பாப்போ. காலக்கையா என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க? உள்ள போய் பாருங்க. நான் எங்க போய் பாருங்க சார். என்ன இவ்வளவு ஓபனா இருக்குது? ஐயோ இங்க இருந்து பார்த்தா கோயில்பட்டியே தெரியுதே. ஷிட் ஹீஸ் எஸ்கேப்ட். சார் ஆக்சுவலா ஸ்டூடண்ட்ஸ் ரெகுலரா கட்டடிச்சிட்டு போற எமர்ஜென்சி எக்ஸிட் சார் இது. இதை தயவு செய்து பெருசுபடுத்தாதீங்க. நீங்க கட்டடிக்கலையா நான் கட்டடிக்கலையா? கட்டடிச்சதா பின்னாடி பெரிய ஆளா வர முடியும்னு திண்டுக்கல் லியோனியே சொல்லிருக்காரு சார். Shut up. Is this bloody funny to you? I see you both of you dismissed. Idiots. என்ன சார் அவர் பாட்டு மிரட்டிட்டு போறாரு, கொஞ்சம் கூட பயப்படாம நின்னுட்டு இருக்கீங்க? கரடி கேஸ் விட்டுச்சாமா, அதுல கடலே கலங்கி போச்சாமா. எவனோ என்ன குழப்பறதுக்காக தான் இந்த லெட்டரை போட்டிருக்கான். ஆனா நான் குழம்ப மாட்டேன், நான் நம்பவும் மாட்டேன். ஒன்ன நம்புறேன், அந்த 3 குழந்தைகளும் என் குழந்தைங்க தான். போலீஸ் வந்துச்சு தம்பிடு. நீ 6 மாசம் தான் போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்திருப்பேன். ஆனா நான் 6 வயசுல இருந்து கம்பு சுத்த ட்ரைனிங் எடுத்தவன். இந்த மண்ணுல பிறந்த பொண்ணை கூட உன்னால பிடிக்க முடியல, அப்புறம் என்ன எப்படில பிடிப்ப? ஏலே, நான் அந்த காட்டுல வாழ்ற சிங்கம். முத்துராமலிங்கத்தோட வீரத்தை பார்த்திருப்ப, விவேகத்தை பார்த்திருப்ப, கோவத்தை பார்த்திருக்கியா? இப்ப நினைச்ச சங்கம் அறுத்துப்பட்டு போயிட்டே இருக்கு. ஆனா அறுக்க மாட்டோம்ல. ஏன்னா மூஞ்சில இருக்கிறது வீரமான மீச 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 மீச. ஓட ஓட தொலைத்திருக்கீங்களே, ஆனா முத்துராமலிங்கத்தோட முகத்தை பார்க்கல. போலீஸ் கைய வெட்டி தொங்க விட்டுருக்கான். போலீஸ பந்தாடி இருக்கான். கைய வெட்டும் போது கூட இருந்த போலீஸ்காரங்க அவ அடிக்கு பயந்து என் கூட வர பயப்படுறாங்க.
இது வரைக்கும் அவன் போட்டோ கூட நான் பார்க்கல. ஏன் உங்ககிட்ட கூட இல்லையா? இல்ல வச்சுக்கிட்டே இல்லங்கிறீங்களா? அவன் வீட்ல ஏதாவது போட்டோ இருக்கும்ல, போய் எடுத்துட்டு வாங்க. ஐயா நீங்க என்ட்ரியா நினைக்க வீட்டை அடிச்சு நொறுக்கி எரிச்சிட்டீங்க. போட்டோ எப்படியா கிடைக்கும்? ஏன் ஓட்டர் லிஸ்ட்ல கூட இல்லையா? சார் ஓட்டர் லிஸ்ட் கிடைச்சிச்சு சார். இந்தாங்க சார். என்னையா இது? நான் இல்ல சார். எலெக்ஷன் கமிஷன்ல தப்பா போட்டோ ஒட்டிடுறாங்க சார். சார் டி ராஜேந்தருக்கு எவ்வளவு முடி இருக்கு சார், அவருக்கு பதிலா மொட்டா ராஜேந்திர போட்டோ ஒட்டிட்டாங்க சார். இவ்வளவு ஏன் சார் நம்ம ஊர் மாயாண்டி போட்டோவுக்கு பதிலா கேரள முன்னாள் சிஎம் உம்மன் சாண்டி போட்டோ ஒட்டிட்டாங்க சார். சோ இட்ஸ் a pure typographical error and terror of election commission சார். You come here. கல்யாணமாக எத்தனை நாள் ஆச்சு? 15 நாள் ஆச்சு சார். கல்யாண ஆல்பம் எடுத்துட்டு வா. ஓ எடுத்துட்டு வா. என்னடா கல்யாண மாலை மோகன் மாதிரி ஆல்பம் எடுத்து வர சொல்றாரு? பொண்ணுங்கன்னு பாக்குறாரு. அவர் பொண்ணை பார்த்தா என்ன, பேனை பார்த்தா என்ன, எது நடந்தாலும் டோனி மாதிரி நம்ம கூலா இருப்போம். या बिल्कुल ठीक है, बिल्कुल ठीक है. You said something? इस देश में गंगा बहती है सर. இல்லாம சார். இதுல யார் யாருன்னு சொல்லி எனக்கு. இது அவங்க அம்மா அப்பா, மேல இருக்கிற தங்கச்சி. முத்துராமலிங்கம் எங்க? அவன் கல்யாணத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன் சார். சார் இந்த எக்ஸ்எம்எல்ஏ தென்னரசு இருக்கான்ல, அவன் பொண்ணு விஜயலட்சுமி, அவளுக்கும் முத்துராமலிங்கத்துக்கும் லவாங்கின்னு இந்த ஊர்ல பேசிக்கிறாங்க. எலிய வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஐயா இருக்காரா? ஐயா உள்ள இருக்காவ. உங்க ஐயா இனிமே தாண்டா உள்ளே போக போறாரு. ஐயோ சுட்டுப்படாதியா. வெட்டி இறக்கி விடுறா. போலீஸ்காரன்ற மரியாதை இல்லாம. வாங்க டிஎஸ்பி சார், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நீங்க ஒரு விஐபி, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். முத்துராமலிங்கத்துக்கு உங்க வீட்டுல உள்ள யாரோ தான் கம்யூனிகேட் பண்றாங்க. முத்துராமலிங்கத்தை உடனே சரண்டர் ஆக சொல்லுங்க. உயிரோட விடுறோம். சரண்டர் ஆகலன்னா அவனை என்கவுண்டர்ல ஷூட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. கண்டிப்பா அவனை நான் சுட்டு பிடிப்பேன். கடைசியில அந்த நம்பர் எந்த ஏரியா டவர்ல கட் ஆச்சுன்னு தெரியுமா? சார் அது கிருஷ்ணாபுரம் வில்லேஜ் டவர் நம்பர் 2ல கட் ஆயிருக்கு சார். ஓகே சார், அந்த பொண்ணு இன்னும் வரவே இல்லை சார் வெளியே. வெயிட் பண்ணுங்க, இப்ப வரும். சார் அங்க பாருங்க. சார் come on boys, listen to my instructions. yes sir. ஓடியா 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 ஓடியா. ஜேம்ஸ், எஸ் சார். என்ன பண்றீங்க நீங்க? காலகையும் காத்தா பறக்கலாம் பாருங்க. நீங்க இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணுங்க. கோ, நான் வேற ரூட்ல வரேன். நீங்க ஆத்திரப்பட்டு ஓடி வரத பார்த்தா ஏதோ அதிரடியா செய்ய போறீங்கன்னு நினைச்சேன். இப்படி மூத்திர சந்தல முட்டி போட்டு நிக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. போடா முட்டாள். ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு அவன் என்ன சாதாரண ஆளாடா? முத்துராமலிங்கம்டா. முத்துராமலிங்கத்துக்கு பதுங்கவும் தெரியும், பாயவும் தெரியும், ஆனா பயப்பட தெரியாது.
வந்த வழியிலேயே போயிடலாம். இல்ல காவல், இது வரைக்கும் அந்த முத்துராமலிங்கத்துடைய முதுகத்தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் முகத்தை பார்த்து என் பிரெயின்ல ரெஜிஸ்டர் பண்ண போறேன்டா. இப்படி குப்புற போட்டு குத்துறானே சார். நம்மள நோக்கி ஒரு கல்லு வந்துட்டு இருக்கு சார். அது வேற எங்கேயோ போகுதுடா, இங்க வரலடா. என்ன சார் ஹேங்கான செல்லு மாதிரி கீழே படுத்துட்டீங்க? நீ படுறா. இந்த டாக்டர் ராஜசேகர் காலகேயன் எது பண்ணாலும் ஒரு ஐடியாவோட தான்டா பண்ணுவேன். என்ன ஐடியா? இப்ப ஓடி வரும்போது நம்மள கிராஸ் பண்ணுவான்ல, அப்ப அவனுக்கே தெரியாம அவன் ஃபேஸ நான் பாத்துருவேன்டா. அவன் பேச பாத்துட்டீங்களா? அவன் ஏறி பேச தவிர எல்லாத்தையுமே காட்டிட்டு போயிட்டான்டா. அவன் பேச பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் டேஷா பாத்துட்டீங்களா? கிளம்பு கிளம்பு. டேய் இங்க வாடா. ஐயா வணக்கம் ஐயா. எதுக்குடா ஓடி வர்றா? யார் நீ? பட்டியிலேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி தப்பிச்சு போயிடுச்சு, அதான். கிருஷ்ணாபுரம் வில்லேஜுக்கு எப்படி போகணும்? இதே ரோடு தான் ஐயா, ஒரு 2 கிலோமீட்டரு. சரி வண்டியில ஏறு. ஐயா ஏறா. ஆமா, உனக்கு முத்துராமலிங்கத்தை தெரியுமா? தெரியுமையா. பெரிய வீரனாமே அவ. வீரன் தான், ஆனா முதுகுல மட்டும் குத்த மாட்டான். எலிய சுட்டு வாங்குற பேரை விட புலிய சுட்டு வாங்குற பேர் தான் எனக்கு வேணும். ஐயா நீங்க கேட்ட கிருஷ்ணாபுரம் இதுதான். நான் கிளம்பட்டுமா? சரிங்க. ஏய் நெல்லு, அவனை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணு. ஐயா உங்க ஃபோன் நம்பர் ஐயா? 99 99 42 42 88 88 62 62 36 36. வரங்கய்யா. ஹலோ டிஎஸ்பி, முத்துராமலிங்கத்தை நேர்ல பாத்திருக்கியா? நேர்ல பார்த்தா கையெடுத்து கும்பிடுவல. வாட்ஸ்அப் தட்டி பாரு, பறிஞ்சு வச்ச சிங்கம் மாதிரி இருப்போம்ல. ஏய், இன்னொரு தடவை என்கிட்ட சிக்குன உன் நெத்தி போட்டு தெரிச்சிரும். நீ சுட்டு பிடிக்க சிட்டுக்குருவில அந்த முத்துராமலிங்கம் ராஜாளி கழுகு. ராஜாளி கழுகு. ராஜாளி கழுகு.